7வது புத்தக திருவிழாவை முன்னிட்டு மன்னர் கல்லூரி வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்டம் முழுவதும் 1,00,000 வாசகர்கள் புத்தகம் வாசித்தனர். புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் மற்றும் அறிவியல் இயக்கம் இணைந்து 7வது புத்தக திருவிழா மன்னர் கல்லூரி விளையாட்டு திடலில் வருகிற 27ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்நிலையில் 7வது புத்தக திருவிழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மன்னர் கல்லூரியில் புத்தக வாசிப்பது குறித்தான விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவிகளிடம் அமர்ந்து புத்தகம் வாசித்தார். இதில் கல்லூரி மாணவ மாணவிகள், உழவர் சந்தை வர்த்தகர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் என சுமார் 1,00,000 வாசகர்கள் பங்கேற்று புத்தகம் வாசித்தனர். தேனியில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 திருத்தச் சட்டங்களை திரும்ப பெற கோரி வழக்கறிஞர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம் ஆகிய 3 சட்டப்பிரிவுகளில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்து பெயர் மாற்றம் செய்து கடந்த 1ஆம் தேதி முதல் இந்தியா முழுவதிலும் சட்டம் அமல்படுத்தப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் நீதிமன்றங்களை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் அருகே லட்சுமிபுரம் பகுதியில் உள்ள தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கூடலூர் அருகே அனுமதி இல்லாமல் நடத்தப்பட்டு வந்த மனநல காப்பகத்தில் 20 நபர்கள் இறந்துவிட்டதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் பெயரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள குந்தலாடி பகுதியில் கடந்த 1999ஆம் ஆண்டு மருத்துவர் அகஸ்டின் என்பவர் மனநல காப்பகம் நடத்தி வந்ததாகவும் இதில் 20க்கும் மேற்பட்டோர் மர்மமான முறையில் இறந்துவிட்டதாகவும் பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் கூடலூர் கோட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் நேற்று காப்பகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் அந்த காப்பகத்தில் 19 பேர் தற்போது உள்ள நிலையில் அவர்களை மீட்டு கோவையில் உள்ள காப்பகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல இருப்பதாக தெரிவித்தனர். மேலும் மாற்றுத்திறனாளிகள் துறை அதிகாரிகள் இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மூன்று புதிய சட்டங்களை திரும்ப பெற கோரி திருவெற்றியூர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். சென்னை மத்திய அரசால் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை 1 முதல் நாடு முழுவதும் நடைமுறைக்கு வந்தது. இந்த சட்டங்கள் அமல்படுத்தியதை கண்டித்தும் இதனை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த புதிய சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்று திருவெற்றியூர் நீதிமன்றத்தை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் தேரடியில் உள்ள அஞ்சலகத்தில் 3 சட்டங்களையும் திரும்ப பெற கோரி அஞ்சல் அட்டை மூலம் குடியரசுத் தலைவருக்கு போஸ்ட் மூலம் கடிதம் அனுப்பி வைத்து மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். பெரம்பலூரில் 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பினர் மாநிலம் தழுவிய காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின் வாரியத்தில் கள உதவியாளர், இளநிலை உதவியாளர், உதவி மின் பொறியாளர் என 33,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளது. இந்த காலியான இடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தி பெரம்பலூர் 4 ரோடு அருகே உள்ள மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின் ஊழியர்கள் மத்திய அமைப்பின் சார்பில் மாநிலம் தழுவிய காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.